ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மார்ச் 19ஆம் தேதியாகி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று தங்கத்தோட விலை கிராமிற்கு 80 ரூபாய் குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் 14,570 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,16,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் ஒரு கிராம் 15,894 ரூபாயாகவும், ஒரு சவரன் 1,27,152 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெள்ளியோட விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று தங்கத்தோட விலை அதிகரிக்குமா குறையுமா அப்படிங்க பற்றி பார்த்துடலாங்க. தற்பொழுது காலை 8:15 நிலவரப்படி பார்க்கும்பொழுது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை நல்லாவே ஒரு இறக்கம் இருக்கு. ஆனால் இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு 92 ரூபாய் 95 பைசா, கிட்டத்தட்ட 93 ரூபாய் கிட்ட போயிருச்சுங்க. 50 பைசா அளவுக்கு நம்மளுக்கு வீக்காக இருந்துட்டு இருக்குங்க. இருந்தாலும் சர்வீஸ் லெவலில் தங்கத்தோட விலை சற்று குறைஞ்சு தான் காணப்படுது. அதனால் விலை குறைவதற்கான வாய்ப்பு இன்று இருக்குங்க. தற்பொழுது 22 கேரட் ஒரு கிராம் 14,570 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிராமிற்கு ஒரு 200 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்திய ரூபாய் மதிப்பு நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் இருந்தால் நல்லாவே விலை குறையும். ஆனால் நம்மளுக்கு வீக்காக இருக்கிறதன் காரணமாக கொஞ்சம் கம்மியாக தான் குறையிற அளவுக்கு இருந்துட்டு இருக்குங்க. ஸோ 14,570 ரூபாயிலிருந்து கிராமிற்கு ஒரு 200 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் விலை குறைவதற்கான வாய்ப்பு தான் தற்பொழுது இருக்குதுங்க. அடுத்து வெள்ளியோட விலையும் சர்வதேச லெவலில் சற்று இறங்கி தான் இருக்குது. ஆனால் இந்திய ரூபாய் மதிப்பு நம்மளுக்கு வீக்காக இருக்கிறதன் காரணமாக அந்த விலை இறக்கம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தாங்க இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 275 ரூபாயில் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுக்கு ஃபெட் ரேட் கட் மீட்டிங் நேற்று முடிஞ்சிருச்சுங்க. ஸோ ரிசல்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதே இதில் தான் இருக்கும். அதாவது பழைய வட்டி விகிதத்தில் 3.5% 3.75% அந்த இதில் தான் இருக்கும். வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலருடைய மதிப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அப்படி ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு தங்கத்தோட விலை இன்னும் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு தான் அமைஞ்சிருக்கு. ஸோ ஈரான் போர் வேறு போயிட்டுருக்குங்க. ஸோ எண்ணெயோடைய விலை அதிகரிச்சிருக்கிறதன் காரணமாகவும் நம்மளுக்கு தங்கத்தோட விலை சற்று குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதை இப்போதைக்கு நிலவரம். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் இன்னும் ஒரே ஒரு ரேட் கட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த வருட கடைசியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ அடுத்த ஃபெட் கட் மீட்டிங்கில் ரேட் கட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதுவும் சொல்லப்படலைங்க. ஸோ இதுதாங்க. ஸோ பழைய ரேட் கட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதிகரிக்கவும் இல்லை, குறையவும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கத்தோட விலை இப்போ என்ன நிலவரத்தில் இருந்துகிட்டு இருக்குதோ அதே போல் தான் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாக இருக்குங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தங்கத்தோட விலை மேலும் குறையுமா அப்படிங்கிறத. ஸோ இன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராமிற்கு 200 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மத்திய ஏதாவது அப்டேட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குங்க இருக்கிறதுக்கும். ஸோ மத்திய ஏதாவது அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இதுதான் தற்பொழுதைய நிலவரம். இன்றைக்கி என்ன விலை நிர்ணயம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு 9:45 10 மணிக்குள்ள உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.